மேலறை தியானம் மார்ச் மாதம் 1ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் கெரோல் வெஸ்டலன், ஊசிமா, ஃபின்லாந்து. தலைப்பு: வசந்தம் வந்து கொண்டிருக்கிறது. வாசிக்க வேண்டிய வேத பகுதி 139ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்கி 12ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 139ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். உமக்கு மறைவாக இருளும் அந்தகாரப்படுத்தாது, இரவும் பகலைப் போல வெளிச்சமாயிருக்கும். உமக்கு இருளும் வெளிச்சமும் சரி. நீண்ட இரவையும் உயிரினங்கள் யாவும் செயலற்றிருப்பது போன்ற நிலையும் உள்ள மாரி காலம் வரும் வடதுருவத்துக்கு அண்மையிலே நான் வசிக்கிறேன். மனிதர்கள் உற்சாகமில்லாமல் இருப்பார்கள். காற்றின் வேகத்தை எதிர்கொள்வதற்காக குனிந்து நிலத்தை பார்த்தபடி நடப்பார்கள். இந்த களைப்பின் மத்தியிலும் ஞாயிறு காலை ஜெபத்துக்கு போனேன். எனக்காக ஜெபித்து கொண்டிருந்த போதகர் இடைநடுவில் நிறுத்தி, வசந்தம் வந்து கொண்டிருக்கிறது என்றார். அவர் சொன்னது சரி. வானம் நீளமாகி பகல் நீண்டதாக மாறிற்று. மக்கள் வீதிகளில் நின்று பேசிச் சிரித்தார்கள். எமது ஆவிக்குரிய வாழ்விலும் அதை போலவே நடைபெறலாம். ஒடுக்கமான பாதை இலகுவாக இருக்கும் என்று இயேசு ஒருபோதும் சொல்லவில்லை. மாறாக கஷ்டங்களையும் தடைகளையும் எதிர்பார்க்கும்படி எச்சரித்தார். ஆனால் அவற்றிற்குள்ளும் தாம் எம்முடன் கூட இருப்பதாக வாக்களித்திருக்கிறார். நாம் தனியாக போக வேண்டியதில்லை என்பது ஆறுதலை தருகிறது. அப்படித்தான் மாரிகாலத்திலும் நாம் மகிழ்ச்சியை காண்கிறோம். ஆண்டவர் எம்முடன் இருக்கிறார் என்ற உறுதிமொழியை விசுவாசத்தின் வழியாக நாம் பிடித்து கொண்டிருக்கிறோம். ஏனெனில் வசந்தம் வந்து கொண்டிருக்கிறது. ஜெபம். அன்பான கடவுளே, நீங்கள் எம்முடன் இருப்பதால் நாங்கள் உங்களை நோக்கி பார்க்க உதவி செய்யுங்கள். ஆமேன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: இதோ மாரிகாலம் கடந்தது, மழை பெய்து ஒளிந்தது. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.